எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் யூடியூப் சேனல். தசாவதாரம் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், உலகநாயகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு செட் ஆகிறத விட நம்ம 10 ரூபா பாலாஜி அவர்களுக்கு ரொம்பவே ஆப்ட் ஆகுது. அது ஏன் எதுக்காக அப்படின்னு நிறைய பேர் இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. தாவேக்கா ஆட்சி கலைக்கிறதுக்காக தாவேக்கா எம்எல்ஏ ஒரு 3-4 பேர்த்துக்கிட்ட கோடிக்கணக்கில் நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்காரு. இதுக்காக இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் இவர் மேலே வழக்கு தொடர்ந்து இப்போ அவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவர் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு தெரியல. இந்த கைதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தலைவர் ஒரு வாரம் பலவிதமான கெட்டப்பெல்லாம் போட்டு தலைமறைவா இருந்தார். உலகநாயகன் கமல்ஹாசன் கூட அந்த அளவுக்கு கெட்ட போட்டிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவ்வளோ கெட்டப்புகளை போட்டு தலைமறைவா இருந்தார். அதை ரீல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ் மொரட்டுத்தனமான ஒரு சம்பவங்களை பண்ணிட்டு இருந்தாரு. சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் நான் உடனடியே சேவ் பண்ணி வச்சிட்டேன். எப்பெல்லாம் மனசு டிப்ரெஷனாக இருக்குதோ அந்த வீடியோ நான் பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சு அப்பவே என்னோட டிப்ரெஷனால் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் கரூர் மக்களை சந்திக்கிறதுக்காக கருப்பு கலர் ஷர்ட் ஃபேண்ட்லாம் போட்டு வந்திருந்தாரு. ஏன்னா போன வருஷம் நடந்த அந்த சம்பவத்துக்காக அவரோட மனசுக்குள்ள ரொம்ப நாளாக இருந்த அந்த ஆழமான வழியை அவரோட ட்ரெஸ்ஸிங்லேயே இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்தார். வழக்கமாக நம்ம சிஎம் விஜயன்னா மேடை ஏறி பேசினா சும்மா தூள் பறக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனல் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சை தான் அவர் எப்பவுமே மேடை ஏறினா பேசுவார். ஸோ அதே மாதிரியான ஒரு மாசான ரொம்பவே நேர்மையான ஒரு ஸ்பீச்சை விஜய் அவர்கள் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. வழக்கம் போல தான் அவரோட ஸ்பீச்சில் டிஎம்கேவை எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. முக்கியமாக முன்னாள் அமைச்சர் கரூர் சம்பவத்துக்கு காரணமான ஒருத்தரை பற்றி லைட்டாக தான் பேசினாரு. அதுக்கே மக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்ப்பரிச்சு என்ஜாய் பண்ணாங்க. ஸ்டாலின் சார் அவரில் போட்டு கலாய்க்கும் போது கூட மக்கள் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணல. ஆனால் 10 ரூபா பாலாஜி அவரில் போட்டு ஓட்டும் போது தான் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பரவச நிலைக்கே போயிட்டாங்க. அவர் கோடியே ஊழல் செஞ்சுட்டு போட்டும் பணம் சம்பாதிச்சுட்டு போட்டும் அது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக 41 உயிரை அநியாயமாக கொலை பண்ண விட்டது வேணும்னே நம்ம சிஎம் விஜய் மேலே பழிய தூக்கி போட்டது. இது எல்லாமே கரூர் மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே செந்தில் பாலாஜி அவர் மேலே மிகப்பெரிய அளவில் கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு. நம்ம சிஎம் சாரோட அந்த ஸ்பீச்சையும் அந்த வேகத்தையும் பார்க்கும்போது கூடி சீக்கிரமே தலைவனுக்கு சிறைவாசம் தூரத்தில் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது.